ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 9/10/2021. இன்றைக்கு பாபா சொல்றாங்க, மீठी बच्चे मात पिता को फॉलो कर तख्त नशीन बनो. பாபா இன்றைக்கு முரளியில சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு நாம என்ன பண்ணணும், அதற்கான எளிய வழியை பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனதாரியாக ஆகுங்கள். ஏன்னா சிம்மாசனத்தை அடைஞ்சிருக்கிறவங்க யாரு? மம்மா பாபா. மம்மா பாபா ஃபாலோ பண்றப்போ நீங்களும் கூட விஸ்வ ராஜ்ய அதிகாரியினுடைய ஒரு சிம்மாசனத்தை பெற முடியும். इसमें कोई तकलीफ नहीं, सिर्फ बाप को याद करो और पवित्र बनो. சிம்மாசனத்தை பெறுவதற்கு வேற எந்த கஷ்டமான விஷயமும் பாபா சொல்லல. பாபா மட்டும் நினைவு செய்யுங்க, பவித்திரமா ஆகுங்க. கேள்வி கேக்குறாங்க பாபா, गरीब निवास बाप अपने बच्चों का भाग्य बनाने के लिए कौन सी राय देते हैं? ஏழை பங்காளன் பாபா தன்னுடைய குழந்தைகளுடைய பாகியத்தை உருவாக்கி கொள்வதற்கு எப்படிப்பட்ட வழியை கூறுகின்றார்? பதில் சொல்றாங்க பாபா, பச்சே ஷூ பாபா को तुम्हारा कुछ नहीं चाहिए. குழந்தைகளே, ஷூ பாபாவிற்கு உங்களிடமிருந்து எதுவுமே வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க, அருந்துங்க, படிங்க, ரெஃப்ரெஷ்ஷா இருங்க. लेकिन चावल मुट्ठी का गायन है. நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஆனா ஒரு பிடியாவது கொடுக்கலாம் இல்லையா? ஒரு பிடி அவளுக்கு மகிமையே இருக்கிறது. எவ்வளவு பெரிய கதை இருக்கு இல்லையா? இது எதனுடைய நினைவான கதை? संगमिगतनुடைய நினைவான கதை அது. 21 जन्मों के लिए साकार बनना है तो गरीब का एक पैसा भी साकार की 100 रुपये के बराबर है. 21 ஜென்மத்திற்கு நீங்கள் செல்வந்தராக ஆக வேண்டும் என்றால் ஒரு பிடி கொடுத்தா கூட போதுமானது. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாபா, ஒண்ணுமே நீங்க கொடுக்காமலாம் இருக்க முடியாது. ஏதா கொடுத்தாதான் நீங்க 21 ஜென்மத்துக்கு செல்வந்தரா ஆக முடியும். இங்கே நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ, எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதனுடைய ஆதாரத்துல ஜென்ம ஜென்மத்துக்கு செல்வந்தராக ஆகின்றீர்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாபா, ஏழை கொடுக்கக்கூடிய 1 ரூபாய்க்கும் செல்வந்தர் கொடுக்கக்கூடிய 100 ரூபாயும் 1 ரூபாயும் 100 ரூபாயும் ஈக்குவல், சமமானது. ரெண்டுத்துக்குமே ஒரே பிராப்தி. ஏழைனால 1 ரூபாய் தான் கொடுக்க முடியும், ஆனா செல்வந்தரால 100 ரூபாய் கொடுக்க முடியும். அதனால பாபா என்ன சொல்றாரு, इसलिए बाप जब डायरेक्ट आते हैं तो अपना सब कुछ सफल कर लो. எனவே பாபா எப்போ இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் நேரடியாக, அவர் நேரடியாக வந்த பிறகு அவருடைய காரியத்துல உங்களுடைய அனைத்தையுமே வெற்றி உடையதாக ஆக்குங்கள். இது எவ்வளவு பெரிய சூட்சுமமான விஷயம் இல்லையா? அப்ப கொடுக்கறது யாருக்கா கொடுக்கிறோம்? ஜென்ம ஜென்மத்துக்கு தன்னோட பாக்கியத்தை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் நம்ம கொடுக்கிறோம். சோ கொடுக்கறதெல்லாம் யாருக்காக? நமக்காக. அப்போ பாபாவுக்கு நீங்க உண்டியல்ல போடலாம், இல்ல ஏதாவது செலவு பண்ணலாம். அப்போ அந்த கணக்கை என்ன பண்றீங்க? நீங்க செலவு கணக்குல எழுதுறீங்களா? உண்மையிலே பார்க்க போனா அது செலவே கிடையாது. ஜென்ம ஜென்மத்திற்கான சேமிப்பு, வரவு. ஒன்று கொடுத்து பல ஜென்மத்துக்கு வாங்குறோம்னா அது எப்பேற்பட்ட வரவாக இருக்கும்? ஆக இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்றார் பாபா, ஈஸ்வரி பேங்க் இது. ஈஸ்வரனுக்கு நீங்க பாபாக்குன்னு அவரோட பேர்ல எல்லாமே செய்யும் போது அது ஒரு பேங்க் ஆயிடுது. சோ டெபாசிட் ஆயிட்டே போகுதுன்னு சொல்றார் பாபா. பாடல் இன்றைக்கு தும் ஹி ஹோ மாதா பிதா தும் ஹி ஹோ. நீங்க தான் மாதா பிதா அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. பாடலோட அர்த்தத்தை குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். वो बल पुकारते हैं परंतु समझते नहीं. தாயும் நீயே தந்தையும் என்று நீ என்று பாடுகின்றார்கள், அழைக்கின்றார்கள். ஆனா அந்த தாய் தந்தை யார் என்று தெரியாது.
तुम जानती हो वो हमारा बाप है. நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம் அவர்தான் நம்முடைய தந்தை ஆவார். वास्तव में सिर्फ वो तुम्हारा बाप नहीं है लेकिन सबका बाप है. உண்மையிலே பார்க்க போனால் பாபா நமக்கு மட்டும் பாபா அல்ல, அப்பா அல்ல, அனைவருக்குமே அவர் தந்தையாக இருக்கிறார். ये भी समझने का है. இவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். जो भी सभी आत्माएं हैं उन सभी का बाप परमात्मा जरूर है. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமாத்மா தான் தந்தையாவார். பாபா பாபா कहने से वर्षा जरूर याद आता है. பாபா பாபான்னு நினைக்கிறப்போ சொல்றப்போ கண்டிப்பா ஆஸ்தியினுடைய நினைவு வரும். அப்பா அப்படின்னாலே அதுல என்ன இருக்கிறது? அப்பாட்ட என்ன இருக்கிறது? குழந்தைகளுக்கான ஆஸ்தி இருக்கிறது. அப்பா அடுத்து என்ன? ஆஸ்தி. பாபா நினைவு செய்வது மூலமா விக்ரமங்கள் विनाशम आहिंद्रது. बाप बच्चों को कहते हैं तुम्हारी आत्मा पतित बनी हुई है, अब उनको पावन बनाना है. பாபா குழந்தைகளுக்கு சொல்றார், உங்களுடைய ஆத்மா பத்தித்தமாகி உள்ளது, இப்போ அந்த ஆத்மாவை நீங்க பாவனமாக்க வேண்டும். சொல்லும்போது என்ன சொல்றாரு? சும்மா பாவனமாகுங்கன்னு மட்டும் சொல்லல, பத்தித்தமான ஆத்மாவை பாவனமாக்குங்க. सभी का बाबा है तो बच्चे जरूर निर्विकारी होनी चाहिए. அனைவருக்குமே பாபா. அப்போ அந்த பாபாவோட குழந்தைகளும் எப்படி இருக்கணும்? நிர்விகாரியாக இருக்க வேண்டும். பாபா எப்பேற்பட்டவர்? நிர்விகாரி. ஆனா குழந்தைகள் பார்த்தா விகாரி. மேட்சே ஆகல. இந்த அப்பாவுக்கு பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில குடும்பத்துல பார்த்தா அப்பா ரொம்ப நல்ல குணம் உடையவரா இருப்பாங்க, ஆனா குழந்தை அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இந்த அப்பாவுக்கு குழந்தையா? நம்பவே முடியலையே, ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட முடியுது இல்லையா? அது போல பாபா சொல்றாரு, எல்லாருமே சிவ பாபாவோட குழந்தை அப்படின்னா எல்லா குழந்தையும் எப்படி இருக்கணும்? நிர்விகாரியாக இருக்க வேண்டும். कोई समय सब निर्विकारी थे. ஒரு காலத்துல எல்லா குழந்தைகளுமே நிர்விகாரிகளாத்தான் இருந்தார்கள். बाप खुद समझाते हैं जब श्री लक्ष्मी नारायण का राज्य था सब निर्विकारी थे. பாபா சுயம் புரிய வைக்கிறார், எப்போ ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது அனைவருமே நிர்விகாரிகளாக இருந்தார்கள். इतनी सब जो मनुष्य आत्माएं दिखती हो वो भी निर्विकारी होगी. எவ்வளவு மனித ஆத்மாக்கள் இந்த உலகத்துல பாக்குறோமோ அவ்வளவு ஆத்மாக்களும் எப்படி இருந்தாங்க? निर्विकारिகளாக இருந்தார்கள். क्योंकि शरीर तो विनाश हो जाएगी, बाकी आत्माएं जाकर निराकरित दुनिया में रहती है. இங்க இருக்கிற ஆத்மாவோட சரீரம் எல்லாம் விநாசம் ஆயிடுச்சுன்னா பாக்கி ஆத்மா தான் மிச்சம் இருக்கு. அந்த ஆத்மா எங்க போயிருக்கும்? நிராகார உலகத்துல போய் இருக்கும். வஹா விகார் கா நாம் நிஷான் நஹி. நிராகார உலகத்துக்கு சென்ற பிறகு அங்க ஆத்மால விகாரத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. शरीरமே அங்க ஆத்மாக்கு இருக்காது. வஹாசி சப் ஆத்மை அத்தி ஹே. அந்த நிராகார உலகத்துல இருந்துதான் ஆத்மாக்கள் எல்லாருமே இங்கே இந்த உலகத்துக்கு பார்ட் பிளே பண்றதுக்கா வராங்க. முதல்ல யார் வராங்க? பாரதவாசிகள் வராங்க. பாரத் மே பெலே பெலே லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்ய தா. பாபா நினைவுபடுத்துறார், பாரத்ல முதலாக லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யமானது இருந்தது. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே நிராகார உலகத்துல இருந்தாங்க. इसमें सब साकारी दुनिया में है. ஆனா இன்றைக்கு எல்லா ஆத்மாக்களுமே இந்த உலகத்துல ஸ்தூல உலகத்துல இருக்கிறாங்க. अभी बाप तुम बच्चों को निर्विकारी बनाते हैं. இப்போ பாபா நம் குழந்தைகளை நிர்விகாரி ஆக்குகிறார். निर्विकारी देवी देवता बनाने के लिए விகாரமற்றவர்களாக ஆக்குறார். பாபா வந்து குழந்தைகள்ட்ட என்ன கேக்குறாரு? பணம் கொடுங்க கேட்கல இல்லையா? ஆனா என்ன கொடுங்கன்னு கேக்குறாரு? உங்கள்கிட்ட இருக்கிற விகாரத்தை கொடுங்க, செல்லா பைசாவை கொடுங்க. இதெல்லாம் வேற யார வாங்க முடியுமா? அவர் கேட்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துடணும். எந்த விகாரமும் எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நான் நிர்விகாரியால இருந்தேன்,
அப்படி தன்னுடைய ஆதி சொரூபத்தை பார்த்து பார்த்து நமக்குள்ள இருக்கிற விகாரத்தை என்ன பண்ணணும், பாபாட்ட கொடுத்துடணும். எதுக்கு பாபா நிர்வீகாரி ஆக்கிட்டு இருக்கிறார்? நிர்வீகாரி தேவி தேவதையாக ஆக்குவதற்காக. தேவதை ஆயிட்டோம்னா போதும், ஒரு விகாரமும் இருக்காது. விகாரங்கள் எல்லாம் எவ்வளவு தொல்லை கொடுக்குது இல்லையா, எவ்வளவு கஷ்டம் கொடுக்குது இல்லையா, எவ்வளவு துன்பத்தை கொடுக்குது இல்லையா. வேற என்ன செய்யுது? விகாரங்கள் எல்லாம் துன்பம் மட்டும்தான் கொடுக்குதா? இப்ப மனசுல ஒரு வெறுப்பு வருது, இல்ல கோபம் வருது, அதனால பிரச்சனை கஷ்டம் யாருக்கு? கோபம் வரவங்களுக்கு தானே. அந்த கோபங்கிற விகாரத்தை கொடுத்தாச்சுன்னா நம்ம ஆத்மா எப்படி இருப்போம்? சுகமா இருப்போம். என்னால கோபப்படாம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. என்னாலதான் முடியும். ஏன் முடியும்? நான் 2100 ஆண்டு காலம் நிர்வீகாரி ஆத்மாவா, இந்த 5 விகாரங்கள் இல்லாத ஆத்மாவா நான் வாழ்ந்து வந்தேன். இப்ப இடையில தான் பூந்து இருக்குது. அப்ப இப்ப இருக்க முடியாது. அது முள்ளு குத்திருச்சு. இப்போ அந்த முள்ளை எடுத்து என்ன பண்ணுங்க, போடுங்க. அதுக்குதான் பாபா வந்திருக்கிறாரு. அப்ப எவ்வளவு விகாரமற்ற நிலையோ அவ்வளவு நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். விகாரங்களையும் விடமாட்டேன், சுகமாவும் இருக்கணும். அப்படின்னா எப்படி சுகம் கிடைக்கும்? சுகம் தானா கிடைக்காது இல்லையா. ராவணனை வெளியில தள்ளினாதான் நீங்க சுகத்தை அனுபவம் பண்ண முடியும். பாபா சொல்றாங்க, जब तुम देवी देवता बन जाती हो तब तुम्हारे लिए जो नई दुनिया चाहिए. நான் நிர்வீகாரி ஆக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எப்போ தேவி தேவதை ஆயிடுறீங்களோ அப்போ நீங்கள் வசிப்பதற்கு புது உலகம் வேணும் இல்லையா. இதே உலகத்திலேயே நான் உங்களுக்கு எப்படி வாழ்க்கை கொடுப்பேன்? நீங்க வாழறதுக்கு புது உலகம் வேணும். இந்த கவலை எல்லாம் யாருக்கு இருக்கு? பாபாக்கு இருக்கு. புராணி துனியா கத்தம் உனி செய்யி. அப்ப இந்த புது உலகம் தயாராகுதுன்னா பழைய உலகம் அழிந்து விடும். சாஸ்திரமே மகாபாரத் லடாய் பி திகாய் हुई है. சாஸ்திரத்துல மகாபாரத யுத்தமும் கூட காட்டப்பட்டிருக்கிறது. दिखाती बाकी 5 पांडव रहे वो भी पहाड़ पर गल गए. என்ன காட்டியிருக்கிறாங்க மகாபாரதத்துல? பஞ்ச பாண்டவர்கள் தான் மிச்சம் இருந்தாங்க. அந்த மிச்சம் இருந்த பஞ்ச பாண்டவர்களை கூட மலையில போய் பனி மலையில உறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அச்சா இத்தனி சப் ஆத்மா கஹாங்க கோய் நீ பச்சா. அப்ப உடனே பாபா கேக்குறார், அப்படிலாம் கதை எழுதியிருக்கிறாங்க. இன்னும் 5 பேர் தான் தப்பிச்சாங்களா? மிச்சம் இருந்தாங்களா? அப்போ இருந்த அத்தனை ஆத்மாக்களும் எங்கே போனாங்க? ஆத்மத்த வினாஷ்கோ பார்த்தீங்க. ஆத்மா அழிவற்றது. சரீரம் வேணா அழிஞ்சு போயிருக்கலாம், ஆத்மாக்கள் எல்லாம் எங்கே போனாங்க? तो कहेंगे निराकारी निर्विकारी दुनिया में गही. சொல்லப்படுகிறது, மிச்ச ஆத்மாக்கள் எல்லாம் எங்கே போனாங்க? நிராகார உலகம், நிர்விகாரி உலகத்துக்கு சென்று விட்டார்கள். बाप विकारी दुनिया से निराकारी निर्विकारी दुनिया में ले जाते हैं. பாபா இந்த விகார உலகத்திலிருந்து நிராகார உலகத்திற்கும் நிர்விகாரி உலகத்துக்கும் பாபா அழைத்து செல்கிறார். வேற யாராவது அழைச்சிட்டு போக முடியுமா? வேற யாராலுமே அழைத்து செல்ல முடியாது. தும் ஜான்தி ஹோ, நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைக்கணும். இப்ப துக்கமானது அதிகரித்து விட்டது. इसलिए हमको सुख शांति दोनों चाहिए. இல்ல இப்போ சுகம் சாந்தி ரெண்டுமே நமக்கு வேணும். பகவான்கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? ஹே பகவான், எங்களுக்கு சுகம் கொடுங்க, சாந்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறான். ஏன்னா பகவான் அப்படின்னாலே கொடுக்கிறவர் இல்லையா, அதனால கொடுன்னு கேக்குறான். हर एक मनुष्य पुरुषार्थ करता है धन के लिए. ஒவ்வொரு மனிதனும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பைசா இருந்தா சுகமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. तुमको बेहद का बाप तो बहुत पैसा देते हैं. பைசாவுக்காக தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்லர், எல்லையற்ற பாபா உங்களுக்கு என்ன கொடுக்கறாரு? ஞானம் மட்டும்தான் கொடுக்கறாரா? பைசா கொடுக்கறது இல்லையா பாபா? ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு பைசா கூடுச்சா குறைஞ்சுதா? உங்களோட எத்தனை செலவுகள் மிச்சமாயிருக்கு? அப்ப பைசா கூடிதானே இருக்குது. எத்தனை செலவு, உணவுல எடுத்துக்கோங்க, பக்தி பண்றதை எடுத்துக்கோங்க, ஆடம்பரமான வாழ்க்கை எடுத்துக்கோங்க, எல்லாத்துலயும் மாற்றம் வந்துருச்சு இல்லையா.
எல்லாத்துலயும் மாற்றம் வந்ததால அந்த செலவுல என்ன ஆயிடுச்சு, மிச்சமாயிடுச்சு. அந்த பைசா பாபா சேவையில கொடுத்தா கூட உங்களுடைய பாக்கியம் என்ன ஆகும், ஜென்ம ஜென்மத்துக்கு ஓஹோன்னு உருவாகும். பாபா என்ன கொடுக்குறாரு, சொல்றாரு பாபா, உங்களுக்கு நானு பைசா கொடுக்குறேன். கொடுத்தாரா, பைசா கொடுத்தாரா பாபா? எவ்வளவு பைசா கொடுத்தாரு? கணக்கு பண்ணி பார்த்திருக்கிறீங்களா அவர் கொடுத்த பைசாவை? தும் சத்துமே கித்னி தன்வான் தே. நீங்க சத்தியுகத்துல இருக்கும்போது எவ்வளவு செல்வந்தர்களா இருந்தீங்க. வைட வைடூரியங்களாலான மாளிகை இருந்தது. तुम बच्ची जानती हो हम बेहद बाप से बेहद का स्वर्ग का वर्षा लेने आए हैं. நம்ம குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி பெறுவதற்காக வந்திருக்கிறோம். முழு உலகமும் அந்த சொர்க்கத்திற்கு வராது. பாபா பாரதத்தில் தான் வருகின்றார். பாரதவாசிகள் இப்ப எப்படி இருக்காங்க, இந்த நேரம் நரகவாசிகளாக இருக்கிறார்கள். மீண்டும் பாபா சொர்க்கவாசியாக ஆக்குகிறார். பாரத்லதான் துக்கம் இருக்கிற காரணத்தினால பாபாவை ஜென்மா ஜென்மா நினைச்சிருக்கோம். ஒரு ஜென்மா மட்டும் நினைக்கல, ஜென்மா ஜென்மா நம்ம நினைவு செய்திருக்கிறோம். ஹே பரபிதா பரமாத்மா, ஹே கல்யாணக்காரியே, துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய தந்தையே அப்படின்னு சொல்லி அவரை நினைவு செய்திருக்கிறோம். இது போல ஜென்ம ஜென்மமா நினைவு செய்திருக்கிறோம். அப்ப அவர் அப்படி நினைவு செய்திருக்கிறோம் அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்து போயிருப்பாரு இல்லையா? சும்மா யாராவது நினைப்பாங்கல்ல, யாராவது செய்துட்டு போயிருந்தா என்ன பண்ணுவாங்க, நினைப்பாங்க. யாராவது கொடுத்துட்டு போயிருந்தாலும் நினைப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? இப்ப நான் உங்களோட துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கறதுனால என்ன நீங்க என்ன பண்றீங்க, ஜென்மா ஜென்மா நினைவு பண்றீங்க. சமஸ்தே ஹே பகவான் பாப்பாக்கர் பக்துக்கா ஃபல் தேகா. புரிஞ்சிட்டு இருக்கிறோம், பகவான் தந்தை பக்திக்கான பலனை கொடுப்பார். கொடுத்துட்டார் இல்லையா? பலன் கொடுப்பார் அப்படின்னா எல்லாருக்கும் தானே பலன் கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரு அப்பா இல்லையா? தும் ஜான்தி ஹோ ஹம் சுகுதாமே ஜாயங்கே. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம சுகதாமத்துக்கு போவோம். மற்ற எல்லா ஆத்மாக்கள் எங்கே போவாங்க? சாந்தி தாமத்துக்கு போவாங்க. பாபா சொல்றார், எப்போ நீங்க சுகதாமத்துல இருந்தீங்களோ அப்ப அந்த முழு உலகமும் எப்படி இருந்தது? சுகம் சாந்தி நிறைந்த உலகமாக இருந்தது. பாப்கா பச்சோ பர் லோ ரேட்டா ஹைனா. அப்பாக்கு குழந்தைகள் மேல அன்பு இருக்கிறது இல்லையா? और फिर बच्चों का भी माँ बाप पर प्यार रहता है. அதே போல குழந்தைகளுக்கும் தாய் தந்தை மீது அன்பு இருக்கிறது. ये भी गाते हैं तो माता पिता जिस्मानी माता पिता होते हुए भी गाते हैं तो माता पिता तुम्हारी कृपा से सुख गणरे. பாடப்பட்டிருக்கிறது. எப்படி பாடப்பட்டிருக்கிறது? நீங்க தான் மாதா பிதா, தாயும் நீயே, தந்தையும் நீயே, சர்வமும் நீயே, உங்களோட கருணையினால நாங்க சுகத்தை அடையிறோம் அப்படின்னு பாடியிருக்கின்றார்கள். ஸ்தூலமான தாய் தந்தை இருந்தாலும் கூட எல்லாருமே இந்த மாதிரி மகிமை பாடியிருக்கிறாங்க. அது லௌகிக்க அம்மா அப்பா பார்த்து இப்படி யாரும் பாடுறது இல்லை. நீங்க தான் தாயும் நீயே, தந்தையும் நீயே, உங்களுடைய கருணையினால எங்களுக்கு சுகம் கிடைக்கணும் அந்த அம்மா அப்பா பார்த்து பாடுறது இல்லை. அந்த அம்மா அப்பாவும் குழந்தைகளை பாத்துக்கிறாங்க, உழைக்கிறாங்க, குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்குறாங்க. ஆனா அவங்கள பார்த்து இந்த மகிமை யாரும் பாடுறது இல்லை. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட தாய் தந்தையினால மட்டும்தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை கொடுக்க முடியும். உன்னோட கருணையினாலதான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா அர்த்தம் என்ன? இப்ப கருணை கடல் பாபாவோட பார்வை நம் மீது விழுந்திருக்கிறது. அவரை நம்ம நினைக்கிறோம், அவரோட வழிப்படி நடக்கிறோம், ஜென்ம ஜென்மத்துக்கான சுகமான ராஜ்யத்தை அடையிறோம். இதுதானே அவருடைய கருணையினால சுகம் கிடைக்கிறது. அங்க சுகமே சுகம் இருக்கும். சத்தியுகத்துல துக்கத்தோட பேர் அடையாளமே இருக்காது. अभी तुम जानती हो बेहद की वापसी हम स्वर्ग की गणेरे सुख पा रहे हैं. இது இப்ப நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லையற்ற பாபா மூலமா நம்ம சொர்க்கத்தினுடைய சுகத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அங்கே இந்த துக்கத்தினுடைய பந்தனம் எல்லாமே அழிந்து போய்விடும். எந்த விதமான துக்கம் இருக்காது. துக்கம்னா என்னன்னே தெரியாது. சத்தியம் எப்பேற்பட்டது?
சுகமான சம்பந்தம் கொண்டது. சம்பந்தம் கூட அங்க என்ன பண்ணும்? சுகத்தை தான் கொடுக்கும். கலியுகத்துல எல்லாமே துக்கம் நிறைந்த பந்தனத்தை கொண்டது. பாபா சுகமயமான சம்பந்தத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்கிறார். உன்கு கஹாய் ஜாத்தா ஹே துக்கார்த்தா சுக்கார்த்தா. எனவே அவருக்கு என்ன பாடப்பட்டிருக்கிறது? புகழ். துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடியவர். பாபாக்கர் பச்சோக்கி சேவா கர்த்தே ஹே. பாபா குழந்தைகளுக்கு சேவை செய்கிறார். பாப் கேते हैं हम ओबीडियंट सर्वेंट है. பாபா சொல்றார், நான் யார் உங்களுக்கு? ஒபீடியன்ட் சர்வெண்ட். எப்பெல்லாம் நீங்க என்னை கூப்பிடுறீங்களோ அப்ப நான் சேவா பண்றேன். இப்போ நீங்க பாபான்னு மனசுல நினைச்சீங்கன்னா, மனசார நினைச்சீங்கன்னா உடனே பாபா என்ன ஆயிடுறாரு? இந்த இடத்துல ஆஜர் ஆயிடுறாரு. என்ன சேவா செய்யணுமோ அந்த சேவையை உங்களுக்கு செய்துட்டு போயிடுவாரு. ஆஹா, பாபா எப்பேற்பட்டவர்? ஒபீடியன்ட் சர்வெண்ட். अब मैं आया हूं देने तो ஸ்ரீமத் पर चलना है. பாபா சொல்ல, நான் வந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நீங்க அப்ப ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா? ஸ்ரீமத் படியும் நடக்க மாட்டீங்க. எதையுமே பாபாவுடைய காரியத்துல வெற்றியுடையதை ஆக்க மாட்டீங்க. சுகம் மட்டும் வேணும்னா கிடைக்காது. நாமளும் என்ன பண்ணணும்? பாபாக்கு கொடுக்கணும். யாருக்கா கொடுக்கணும்? நம்முடைய வாழ்க்கைக்கு தான். இந்த மிருத்தி லோகமானது, மரண லோகமானது அழியக்கூடியது. अमरपुरी में जाने के लिए அமர்நாத் பாபா से तुम अमर कथा सुनती हो. அமரபுரி செல்வதற்கு அமர்நாத் பாபாவிடம் நீங்க அமர கதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அங்க யாருமே சரீரத்தை விடுறதே கிடையாது. யாருடைய வாயிலிருந்தும் இன்னாரு இறந்து விட்டார்கள் என்ற வார்த்தையே வராது. ஆனா ஆத்மாவுக்கு தெரியும், இந்த சரீரமானது இத்து போன நிலை அடைஞ்ச பிறகு இந்த சரீரத்தை விட்டு புது சரீரத்தை எடுத்துக்கோ. ஆத்மா நல்லதுதானே? பழைய சரீரத்தை விட்டுட்டு புது சரீரம் எடுத்தா அதனால யாரும் துக்கப்பட்டுக்கிறது இல்ல. போற ஆத்மா துக்கப்படாது, அவங்க கூட இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் துக்கப்பட மாட்டாங்க. அங்கே எந்த நோயும் இருக்காது. மரண லோகத்தினுடைய பேரே அங்க இல்ல. वहां जब तुम राजी करेंगे तो मृत्यु लोक का कुछ भी याद नहीं पड़ेगा. பாபா எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அங்க போய் நீங்க ராஜி பண்ணுவீங்க. எங்க இருந்து போறீங்க ராஜி பண்ண? மரண லோகத்திலிருந்து அமர லோகத்துக்கு போறீங்க ராஜி பண்ண. ஆனா அமர லோகத்துக்கு சென்ற பிறகு மரண லோகத்தினுடைய ஞாபகம் எதுவுமே உங்களுக்கு வராது. நிச்சய உத்தரத்தி உறுத்தி हम क्या बनेंगे वो भी मालूम नहीं रहता. அங்கிருந்து ஆத்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்க ஆரம்பிச்சிருது. இறங்கி இறங்கி ஆத்மா நம்ம என்ன ஆகுவோம் அப்படிங்கறதும் தெரியாது. இறங்குறதே தெரியாது. நேற்று சுக்குகி ஓடுச்சாயே, இறங்கிடுவோம், மாறிடுவோம், இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா அங்க இருக்கிற சுகமும் காணா போயிடும். அதனால பாபா என்ன சொல்றாரு? 3 கால ஞானமும் உங்களுக்கு எங்க இருக்கு? சங்கமயுகத்துல மட்டும்தான் இருக்கு. பிராமணன்ட்ட மட்டும்தான் 3 கால ஞானம் இருக்கு. தேவதைகள் இடத்துலயும் கிடையாது, மனுஷன்ட்டையும் கிடையாது. இங்க நீங்க முழு சக்கரத்தினுடைய ஞானத்தை புத்தியில வைக்க வேண்டும். கண்டிப்பா ஸ்வர்க்கம் இருந்தது, இப்போ நரகமானது இருக்கிறது. அதனாலதான் பாபாவை அழைக்கின்றார்கள். யாசித்தும் சன்ஸ்கார் லே ஜாயங்கே கர். இங்கிருந்து போறப்போ நீங்க ஆத்மா சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போவீங்க. ஃபர்ஸ்ட் எங்கே போவோம்? வீட்டுக்கு போவோம் இல்லையா? சன்ஸ்காரத்தை எடுத்துட்டு போவோம். फिर वहां से आकर नया शरीर धारण कर ராஜ்ய கரேங்கே. அங்கிருந்து புது சரீரத்தை எடுத்துக்கொண்டு ராஜ்ய செய்வோம். अभी तुमको निराकारी आकारी और साकारी दुनिया का समाचार सुनाते हैं. இப்போ உங்களுக்கு நிராகார உலகத்தை பற்றியும் ஆகார உலகத்தை பற்றியும் சாக்கார உலகத்தை பற்றிய சமாச்சாரத்தை உங்களுக்கு சொல்றேன். சமாச்சாரம் தானே வேணும். இந்த 3 உலக சமாச்சாரத்தை தெரிஞ்சுக்கோங்க போதும். சத்தியுகத்துல இந்த சமாச்சாரம்லாம் யாரும் கேட்க போறதில்ல, உங்களுக்கு தெரியாது. அங்க என்ன செய்வீங்க? அப்போ ராஜ்யை மட்டும்தான் செய்வீங்க. டிராமாக்கு அபித்தும் ஜான்டி ஹோ. டிராமா பற்றி கூட இப்போதான் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்மா தெரிஞ்சிட்டு இருக்கு. சத்தியுகம் போவதற்கு நான் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சிட்டு இருக்க ஆத்மா. சத்தியுகம் போவதற்கு
நான் புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். स्वर्ग में चलने लायक जरूर बनेंगे. சொர்க்கம் செல்வதற்கு நாம் தகுதியுடையவர்களாக அவசியம் ஆகுவோம். अपना भी कल्याण और दूसरों को भी कल्याण करेंगे. லாயக் ஆகணும்னா என்ன பண்ணணும்? சொர்க்கம் போறதுக்கு அந்த தகுதி எது மூலமா வருது? தனக்கும் நன்மை செய்யணும், பிறருக்கும் நம்ம நன்மை செய்யணும். அப்பதான் அந்த தகுதியை பெற முடியும். फिर उनकी आशीर्वाद तुम्हारे सिर पर आती रहेगी. நீங்க பிறருக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தால் நன்மை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்க தலைமையில அவர்களுடைய ஆசீர்வாதமானது விழுந்து கொண்டே இருக்கும். तुम्हारा प्लान देखो कैसा है. इस समय सभी का अपना अपना प्लान है. உங்களுடைய திட்டமே எப்படி இருக்கு பாருங்க. பாபா சொல்றாரு, இந்த நேரத்துல உலகத்துல அவரவருடைய அனைவருடைய திட்டமும் தனித்தனியானது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பாபாவும் வந்து பிளான் போட்டிருக்காரு. அவரு சும்மா இல்ல, அவரோட பிளானும் தனிப்பட்டது. वो लोग डैम्स आदि बनाते हैं तो बिजली आदि पर कितनी करोड़ रुपए खर्च करते हैं. டேம் எல்லாம் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்றாங்களா? அதோட போச்சா? டேம் கட்டணும்னா மின்சாரத்துக்குள்ள எவ்வளவு கோடிக்கணக்கான செலவுகள்லாம் செய்ய வேண்டியதா இருக்கிறது. बाप समझाते हैं अब वो सब असुरी प्लान है. எத்தனைதான் அவங்க பிளான் போட்டாலும் புதுமையா புதுமையா பாபா சொல்றாரு, அவை அனைத்துமே அசுர பிளான் திட்டமாகும். அதனால ஒன்னும் நடக்க போறது இல்லை. அதனால மனிதர்களுக்கு ஒன்னும் சுகம் கிடைக்க போறது இல்லை. நம்முடைய பிளான் எப்பேற்பட்டது? அது அசுர பிளான்னு சொல்லிட்டார். நம்முடையது ஈஸ்வரிய பிளான். ஏன்னா ஒவ்வொரு திட்டமும் யார் போடுறா? பாபா. அப்போ கிஸ்கா பிளான் விஜய் கோ பாயேகா? அவர்களும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய திட்டங்களுக்கான ஐடியாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. பாபாவும் இங்க பிளான் போட்டு அவரோட காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். யாருக்கு வெற்றி கிடைக்கும்? யாரோட பிளானுக்கு வெற்றி கிடைக்கும்? பாபா கேக்குறார், எந்த பிளான் வெற்றியுடையதாகும்? யோசிச்சு பாருங்க. அவங்க பிளான் போட்டு போட்டு அப்படியே எல்லாமே அழிஞ்சு போயிடுமா? பாபா போடுற பிளான் மட்டும் என்னாகும்? பிராக்டிக்கலாக நடக்கும். அவங்க தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க. எல்லா பிளானும் மண்ணோட மண்ணா போயிடும். அவங்க ஒன்னும் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணலையே, அப்படி ஒரு பிளானா போட்டிருக்காங்க அவங்க இல்லையே. அவங்க என்ன செய்யறாங்களோ அது எல்லாமே துக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆக பாபாவுடைய திட்டம் என்ன? அவங்க டேம் கட்டணும்னு தான் திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா பாபாவோட திட்டம் என்ன? சொர்க்கத்தை உருவாக்க வேண்டும். இந்த நரகமாக இருக்கிற உலகத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். எவ்வளவு அழகான திட்டம் இது! நரகத்துல இருக்கக்கூடிய நரகவாசி மனிதர்கள் நரகத்துல இருப்பதற்கான பிளானை தான் பண்றாங்க. பாபாவோட பிளான் என்ன? சொர்க்கத்தை உருவாக்குவதற்கான பிளானும் போடுறாரு, அதை நடைமுறைப்படுத்தவும் செய்யறாரு, சொர்க்கத்தை ஸ்தாபனையும் செய்துட்டு இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு குஷியா இருக்கணும்? பாபாவோட பிளானை கேட்டு எப்படி இருக்கணும்? ஆச்சரியப்படணும் இல்லையா? பாப் கேते हैं जो चाहे சொல்லு. பாபா சொல்றாரு, உங்க கருணையினால எங்களுக்கு சுகம் கிடைக்கணும். இப்படி எல்லாம் பாடாதீங்க, முயற்சி பண்ணணும் தானே. முயற்சி பண்ணி நீங்க என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா எடுத்துக்கொள்வதற்குன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? சோ அந்த விதி இன்னைக்கு கேள்வி பதிலே பாபா சொல்லிட்டார். நினைவு பண்ணணும், புருஷார்த்தம் பண்ணணும், முரளியை நல்லா கேட்கணும். எதெல்லாம் செய்யறோமோ அது நமக்கு என்ன பண்ணுது? அநேக பலனை கொடுத்துட்டே இருக்கிறது. चाहे विश्व का मालिक राजा रानी बनो, चाहे फिर दास दासी बनो, जितना पुरुषार्थ करेंगे விஸ்வத்தினுடைய எஜமானன் ஆகணுமா, ராஜா ராணி ஆகணுமா ஆகுங்களே. இல்ல நான் எனக்கு வேலைக்கார பதவியே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னமோ ஆயிட்டு போங்க. எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்களோ அவ்வளவு உங்களுக்கு பதவி கிடைக்கும். பாபா இத மட்டும்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒன்று, தூய்மையாகுங்கள். அடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டே இருங்க. இவ்வளவுதான் நான் சொல்றேன். अल्फ को याद करो तो बेपासाही तुम्हारी. அல்ஃப் அல்லாவ நினைங்க. அல்லாவ நினைச்சீங்கன்னா ஆஸ்தி உங்களுடையதாக ஆகிவிடும். பாப் को याद करने में ही माया बहुत विघन डालती है. ஆனா பாபாவை நினைக்கிறதுலதான் மாய நிறைய
தடைகளை உண்டு பண்ணுது. என்ன பண்ணுது மாயா? புத்தியினுடைய தொடர்பை துண்டிச்சு விட்டுடுதான். எவ்வளவு ஈஸியா துண்டிச்சிடுது இல்ல? மாயா கண்ணுக்கே தெரியாது. அது என்ன கத்தி பிளேடு எதுவும் வச்சிருக்கா கட் பண்றதுக்கு? கண்ணுக்கே தெரியாத மாயா என்ன பண்ணுது? புத்தி தொடர்பை துண்டிச்சிடுது. எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு பாவமானது பஸ்பம் ஆயிடும். உங்களுடைய பதவி உயர்ந்த பதவியாகிவிடும். பாபாவை தான் லிபரேட்டர் என்றும் சொல்றோம். என்ன செய்யறார் பாபா? லிபரேட்டர் பாபா. 21 ஜென்மத்திற்கு பாபா உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். யாரு விடுவிக்கிறார்? யாரு அவரை அப்பாவாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய துக்கத்தை 21 ஜென்மத்துக்கு பாபா விடுவிச்சார். பாரத்வாசி சுக்குதாமி ஹோங்கே. பாரதவாசிகள் சுகதாமத்தில் இருப்பார்கள். மற்ற எல்லா ஆத்மாக்களுமே சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். निराकारी दुनिया और साकारी दुनिया का प्लान दिखाने से जट समझ जाएंगे. நிராகார உலகத்தை பற்றியும் சாக்கார உலகத்தை பற்றிய பிளான காட்டுங்க. அந்த படத்தை காட்டினீங்கன்னா உடனே புரிஞ்சுக்குவாங்க. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் சொர்க்கத்திற்கு வர முடியாது. சொர்க்கத்துல யார் இருப்பா? தேவி தேவதைகள். अभी तुम समझती हो बाबा हमको सच्ची सच्ची कथा सुनाकर अमरलोक में जाने जाने लायक बनाते हैं. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் பாபா நமக்கு உண்மையான உண்மையான கதையை சொல்லி அமரலோகம் போவதற்கு தகுதியுடையவராக்கிட்டு இருக்கிறாரு. अभी ऐसे कर्म करती हो जब 21 जन्मों के लिए धनवान बनती हो. நீங்க இப்ப அப்படிப்பட்ட கர்மா செய்றீங்க. அந்த கர்மா மூலமா நீங்க 21 ஜென்மத்துக்கு செல்வந்தன் ஆகின்றீர்கள். அது என்ன கர்மா? சங்கமத்துல செய்யக்கூடிய கர்மா எல்லாமே எப்பேற்பட்டது? சுகர்மா, ஸ்ரீமத் படி செய்ய வேண்டிய கர்மா. அந்த கர்மா செய்யறதுனால ஆத்மா என்ன ஆயிடுது? ஜென்ம ஜென்மத்துக்கு சுகத்தை அடையுது. கர்மா தான் துக்கத்தை கொடுக்கறது. அவரவர் செய்யக்கூடிய செயல் தான் சுகத்தை கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறது. அப்ப நீங்க என்ன கர்மா செய்யணும்? இப்போ 21 ஜென்மத்துக்கு செல்வந்தன் ஆகணும்னா ஒரு பிடி அவளுக்கு மகிமை இருக்கு இல்லையா? அந்த ஒரு பிடியாவது கொடுக்கணும் இல்லையா? ஆனா நிறைய இருக்கு உங்கள்கிட்ட. ஒரு பிடிதான் கொடுக்குறீங்கன்னா அதுக்குரிய பிராப்தி தான் கிடைக்கும். உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல, 1 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அதுக்குரிய பிராப்தி தான் கிடைக்கும். சோ எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? பாபா எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாக்குறது இல்ல, எப்படி கொடுக்குறீங்க, உங்க மனப்பான்மை எப்படி இருக்கு, உங்க நம்பிக்கை எப்படி இருக்கு, உங்களுடைய நஷா எப்படி இருக்கு, யாரோட காரியத்துக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த நஷா, அந்த நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது, அதத்தான் பாபா பாக்குறாரு. அதுக்குதான் பாபா ரிட்டர்ன் கொடுக்கறாரு. கேத்திபிய தனுவான பவ புத்திரவான பவ. பாபா என்ன சொல்றாரு? தனுவான பவ, செல்வ செழிப்பானவராகுங்க. புத்திரவான பவ, குழந்தை குட்டியோட இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க. அங்கே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அவசியம் உங்களுக்கு இருப்பார்கள். ஐஸ்வான் பவ, ஆயிலும் இருக்கும், செல்வம் இருக்கும், ஆயுள் இருக்கும், குழந்தை செல்வமும் இருக்கும். உங்களுடைய ஆயுள் அங்க எவ்வளவு காலம்? 150 வருஷம் வரைக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை. 150 வயசு வரைக்கும் எப்படி இருப்போம்? பொன்மேனியோட, தங்க மேனியோட, ஆரோக்கியமான சரீரத்தோட தாங்க இருப்போம். கண்ணு போச்சு, பல்லு போச்சு, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. எல்லாமே நல்லா இருக்கும். அங்க அகால மரணம் ஏற்படுறது இல்ல. இதெல்லாமே பாபா நமக்கு புரிய வைக்கிறார். தும் ஆதா கலப்பு தும் हमको पुकारती आई हो, சன்னியாசி ऐसी कहेंगे क्या वो क्या जाने. இது பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். எதை புரிய வைக்கிறார்? அரை கல்பமா என்னை நீங்க அழைச்சு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நேத்து என்னை கூப்பிடல, நீங்க அரை கல்பமா என்ன நினைச்சு நினைச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. இப்படி எல்லாம் சன்னியாசியால சொல்ல முடியுமா? அவங்களுக்கு என்ன தெரியும்? பாபா சொல்றார். பாபா எவ்வளவு அன்பா உட்காந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் அன்பா? குழந்தைகளே, एक जन्म अगर पावन बनेंगे तो 21 जन्म पावन दुनिया के मालिक बनेंगे. குழந்தைகளே, இந்த ஒரு ஜென்மா நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்றால் 21 ஜென்மத்திற்கு பாவனமான உலகிற்கு எஜமானன் ஆவீர்கள். பவித்ரவதா மே தோ சுக்கு ஹே நா.
பவித்திரத்தால சுகம் இருக்கிறது இல்லையா? தூய்மையை கடைபிடிச்சீங்கன்னா அதுல என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சுகம் கிடைக்கும். நீங்க பவித்திரமான தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க. அப்ப अपवित्र बन दुख में आई हो. இப்ப अपवित्रமாகி துக்கமான நிலைக்கு வந்து விட்டீர்கள். சொர்க்கமே நிர்விகாரித்தே, சொர்க்கத்துல நிர்விகாரியா இருந்தீங்க. இப்போ விகாரியாகி நரகத்துக்கு வந்து துக்கமானவராக ஆகிவிட்டீர்கள். துக்கத்துக்கு காரணம் என்ன? விகாரங்கள். பாப் तो पुरुषार्थ कराएंगे ना. இப்ப பாபா முயற்சி பண்ண வைக்கிறார் இல்லையா? சொர்க்க கி மகாராஜா மகாராணி பனோ. என்ன சொல்றார் பாபா? ஸ்வர்க்கத்தினுடைய மகாராஜா மகாராணியாக ஆகுங்க. तुम्हारे பாபா மம்மா बनते हैं ना. உங்களுடைய மம்மா பாபா ஆயிட்டாங்க இல்லையா? நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இதுல குழப்பம் அடையக்கூடிய விஷயம் எல்லாம் எதுவுமே கிடையாது. பாப் तो किसको पाव पड़ने भी नहीं देते. பாபா யாரு காலையிலயும் விழுந்து வணங்குங்கன்னு கூட சொல்றது இல்லை. யாரு காலையும் விழவும் விடுறதில்ல பாபா. ஏன் விடுறதில்ல? அந்த மாதிரி முயற்சி எல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா பாபாவுடைய பார்வை எப்படி இருக்கு? உங்க சொர்க்கத்தை ஆண்டவர்கள், முழு உலகத்தையுமே ஆட்சி செய்தவர்கள், அந்த தேவதைகள், அந்த பார்வையிலேயே பாபா பாக்குறார். இவங்க காலில் போய் விழுந்துட்டு வாங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க, அப்படிலாம் பாபா சொல்லல. बाप समझाते हैं, हमने तुमको सोने हीरे की महल दिए. பாபா புரிய வைக்கிறார், நான் உங்களுக்கு தங்கத்தால ஆக்கப்பட்ட வைடூரியங்கள் இருந்த மாளிகை கொடுத்தேன். ஞாபகம் வந்துருச்சா? சொர்க்க கா மாலிக் பண்ணாயா? மாளிகையும் கொடுத்தேன். அடுத்து சொர்க்கத்துக்கு உங்களை எஜமானனாகவும் ஆக்கினேன். फिर आधा कल्प तो भक्ति मार्ग में माता के साथ आए, पैसा भी देते आए. அடுத்து அரை கல்பா நீங்க என்ன பண்ணீங்க? பக்தி மார்க்கத்துல என்னைய வணங்குனீங்க, பூஜை பண்ணீங்க, பைசாலாம் கொடுத்தீங்க. ஓ சோனி ஹீரி கி மஹல் சப் கஹாங்கே. ஆனா அடுத்து கேட்கிற கேள்வி என்ன பாபா? நான் உங்களுக்கு கொடுத்த தங்க வைடூரியங்கள் இருந்த மாளிகை எல்லாம் எங்கே போச்சு? எப்படி உங்களை உட்கார வச்சிருந்தேன்? எப்படி உங்களை நான் ஆளாக்கி இருந்தேன்? இப்ப ஒண்ணுமே இல்லாம வந்து நிக்கிறீங்களே, என்கிட்ட வந்து கேக்குறீங்களே. அப்பா குழந்தைகிட்ட கணக்கு கேட்பாங்க இல்லையா? எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கேட்டா கணக்கு கேட்பாங்க இல்லையா? அப்ப பாபா இப்ப கணக்கு கேக்குறார். தும் சொர்க்கசி உத்தர்த்தி ஒருத்தி நறுக்குமையாக்கர் படையோ. எல்லாம் எங்க போச்சு நான் கொடுத்ததெல்லாம்? சொர்க்கத்துல இருந்து கீழே இறங்கி இறங்கி நரகத்துல வந்து கிடக்குறீங்க. இப்ப நான் உங்களை மீண்டும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன். நரகத்துல கிடந்தவங்களை நான் என்ன பண்றேன்? பிடிச்சு உட்கார வச்சு தயார் பண்ணி சும்மாலாம் அப்படியே அழைச்சிட்டு போக முடியாது இல்லையா? சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறேன். நான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல. என்ன மட்டும் நினைவு பண்ண வேண்டியதானே? அது கஷ்டமா? அது உங்களால செய்ய முடியாது. அதுவும் முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? உட்கார்ந்து உட்கார்ந்து என்ன பண்ணணும்? பாபா பாபா பாபான்னு நினைவு பண்ண பழகணும், நினைவு பண்ண பிராக்டிஸ் பண்ணணும், நினைவுல உட்காரணும். அடுத்து என்ன சொல்றாரு பாபா? தூய்மையாகுங்க, பவித்திரத்தாவை கடைபிடிங்க. ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஏக்கு பைசா भी न दो. நீங்க எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க வேண்டாம். சாப்பிடணுமா சாப்பிடுங்க, அருந்தணுமா அருந்துங்க, படிங்க, ரெஃப்ரெஷ் ஆகுங்க. பாபா तो सिर्फ पढ़ाते हैं. நான் வந்து உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன். पढ़ाई का पैसा कुछ नहीं लेते. படிப்பு சொல்லி தர்றாரு பாபா. அந்த படிப்புக்கான பைசா கூட அவர் வாங்குறது இல்லை. ஃப்ரீ படிப்பு தானே, எவ்வளவு உயர்ந்த படிப்பு. ஆனா அந்த படிப்பு எப்படி சொல்லி தர்றாரு பாபா? இலவசமாக. ஒரு பைசா கூட நான் உங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கல. கேத்தி பாபா ஹம் தேங்கே ஜோரோ नहीं तो वहां महल आदि कैसे मिलेंगे. குழந்தைகள் உடனே சொல்றாங்களா, பாபா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம் பாபா. நாங்க கொடுக்கல அப்படின்னா எங்களுக்கு அங்க மாளிகை எல்லாம் எப்படி கிடைக்கும்? இங்கே நாங்க உங்களுக்கு கொடுத்தாதானே பாபா அங்க கிடைக்கும். அல்ல அங்க கொடுப்போம் பாபான்னு குழந்தைகள் என்ன பண்றாங்க? பாபாக்கு கொடுக்குறாங்க. பாபா கொடுக்குறேன் பாபா கொடுக்குறேன்னு நினைச்சாலும் மனசுல என்ன இருக்கணும்? எனக்காக கொடுக்குறேன். இது செய்யறதெல்லாம் யாருக்காக? எனக்காக. இந்த ஜென்மத்துக்கும் கிடைக்கும், ஜென்மத்துக்கும் கிடைக்கும். भक्ति मार्ग में भी तुम ईश्वर अर्थ दान गरीबों को देते थे.
फल भी ईश्वर देगा, गरीब थोड़ी देगा. பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல கூட ஈஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான தர்மம் எல்லாம் ஏழைகளுக்கு தான் கொடுத்தீங்க. அதை கொடுத்தது கூட மனசுல என்ன நினைச்சிட்டு கொடுத்தீங்க? இது எல்லாமே கடவுளுக்கு தான், இவங்களுக்கு செஞ்சா அது கடவுளுக்கு போய் சேரும் அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்தீங்க. அப்ப அதற்கான பலனை யார் கொடுப்பா? ஈஸ்வரனுக்கு அப்படின்னு நினைச்சு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணினீங்கனாலும் அதனுடைய பலன் யார் கொடுப்பா? ஈஸ்வரன் தானே கொடுப்பாரு. நீங்க யாரு எந்த ஒரு ஏழைக்கு தானம் பண்ணீங்களோ அவங்க வந்து கொடுப்பாங்களா? அதுக்கான பலனை அவங்க கொடுக்க மாட்டாங்க. என்னதான் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்தாலும் அதனுடைய பலன் ஒரு ஜென்மத்துக்கு தான் கிடைக்கிறது. இப்ப நான் டைரக்டா வந்திருக்கேன், என்னோட காரியத்துல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இதனுடைய பலன் உங்களுக்கு ஜென்மத்துக்கு கிடைக்கும். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ரகசியம் இது. हम ये थोड़े पैसा देते அப்ப हमको 21 जन्म के लिए स्वर्ग में देना. சில குழந்தை அப்படி இருக்காங்க, பாபா கொஞ்சம் பைசா இருக்கு பாபா, இதை நான் கொடுக்குற பாபா, 21 ஜென்மத்துக்கு நீங்க எனக்கு சொர்க்கத்துல கொடுங்க பாபா அப்படி சொல்ற குழந்தையும் இருக்காங்க. அப்படி குழந்தை பாபா என்ன பண்றாரு? செல்வந்தன் ஆக்கிடுறாரு. எல்லாருமே பாபா செல்வந்தன் ஆக்குறாரு. நீங்க பைசா கொடுக்குறீங்க, பாபாக்குன்னு உண்டியில போடுறீங்க இல்லையா? பாபாக்குன்னு உண்டியில போடுறீங்கன்னா சென்டர் என்ன ஆகுது? அது மூலமா ரன் ஆகுது. சென்டரை நடத்தணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் ஈஸ்வரனுடைய காரியம் தானே. சென்டர் யாருடையது? பாபாவுடையது. இப்ப பாபா காரியத்துல அது என்ன ஆகுது? நல்ல விதமா பயன்படுது. பைசா கொடுக்குறீங்க யாருக்காக? உங்களுக்காகத்தான். வீடு கட்டுறீங்க யாருக்காக? நீங்க வந்து உட்கார்ந்து வாணி கேட்க யோகா பண்ணுதானே எல்லாமே சேரிக்கு. नहीं तो ये सब कैसे बनेंगे? बच्चे ही ये मकान आदि बनाते हैं ना. நீங்க கொடுக்கல அப்படின்னா வீடெல்லாம் எப்படி தயாராகும்? குழந்தைகள் தானே வீடு எல்லாமே கட்டணும். शिव बाबा कहते हैं मुझे तो इसमें रहने का ही नहीं है. शिव बाबा சொல்ற, பாபாக்கு வீடு கட்டுறேன் ஆசை, குஷி, செய்யணுங்கிற வேகம் எல்லாமே வருது. பாபாக்கு வீடு கட்டணும் கட்டுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், நாங்க எல்லாம் பண்ணிடுறோம். எவ்வளவு ஆசை வருது இல்லையா? பாபா உடனே என்ன சொல்றாரு? எனக்கு தான் கட்டுறீங்க, ஆனா நான் வந்து இதுல இருக்க போறது இல்லை. நீங்க கட்டுற வீட்டுல நான் ஒன்னும் வந்து இருக்க போறது கிடையாது. शिव बाबा तो निराकार दाता है ना. शिव बाबा निराகாரமானவர், வள்ளல் அல்லவா? तुम देती हो, நீங்க கொடுக்குறீங்க. 21 ஜென்மத்துக்கான பலனை திருப்பி வாங்கிக்கிறீங்க. मैं तो तुम्हारे स्वर्ग में ही नहीं आऊंगा. பாபா சொல்றார், நான் நீங்க இருக்க போற சொர்க்கத்துக்கே வரமாட்டேன். இப்ப நீங்க கட்டி வச்சிருக்கிற வீட்டுக்கு வருவேன்னா நாங்க வாழ போறேன்னா வருவேன். நான் வருவேன் போவேன். பாபா வீடுன்னா பாபா வருவாரு. எல்லாரும் வீட்டுக்கும் பாபா வருவாரு. பாபா வீட்லயும் பாபா வருவாரு போவாரு. நம்மை போல வீட்டுல ஒரு ஆள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உங்களுக்கு சேவா பண்றதுக்காக வருவேன். நான் சொர்க்கத்துக்கே வரமாட்டேன். நான் எங்க வர வேண்டியதா இருக்கு? நரகத்துக்குத்தானே வர வேண்டியதா இருக்கு. ஏன்? உங்களை நரகத்துல இருந்து காப்பாத்தணும் இல்லையா? அதுக்கான நரகத்துல வரேன். तुम्हारे गुरु लोग तो और ही दुबन में फंसा देते हैं. நீங்க குரு பின்னாடி போனீங்க இல்லையா? அவங்க மேலும் மேலும் உங்களை சகதியில என்ன பண்ணிட்டாங்க? மாட்டி விட்டுட்டாங்க. அவங்க ஒன்னும் உங்களுக்கு சத்கதி கொடுக்கல. அப் பாப் ஆயே ஹேன். இப்ப பாபா வந்திருக்கிறார். எதுக்காக? பவித்திரமான உலகத்துக்கு அழைத்து செல்வதற்காக டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு பாபா. அப்படிப்பட்ட பாபா நீங்க ஏன் நினைக்க கூடாது? बाप कहते कुछ भी पैसा न दो. பாபா மறுபடியும் சொல்றார், 3வது தடவை சொல்றார், ஒன்னும் பைசா எல்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம் நீங்க. ஆனா என்ன பண்ணுங்க? என்னை நினைக்காது செய்வீங்களா இல்லையா? என்ன நினைவு செய்யுங்க. உங்களுடைய பாவம் எல்லாம் நாசமாகிவிடும். நீங்க என்கிட்ட வந்து சேர்ந்துருவீங்க. ஒரு பிடி அவளுக்கு மகிமை இருக்குது இல்லையா? அந்த ஒரு பிடி என்னால கொடுக்க முடியாது பாபான்னு சொல்றாங்க. அப்படின்னா யார் சொல்றாங்களோ அவங்க தன்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கலன்னு அர்த்தம். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல பாபான்னு சொல்லக்கூடாது. நீங்க 10 ரூபாய் சம்பாதிச்சா கூட அதுல 1 ரூபாய் பாபாவுக்கு கொடுத்தா அதனுடைய பலன் ஜென்மத்துக்கு கிடைக்கும். கரீப் अपनी हिम्मत अनुसार जितना देते हैं. ஏழு குழந்தைகள் அவர்களுடைய சக்தியின் அனுசாரம் எவ்வளவு கொடுக்கின்றார்களோ அவ்வளவு அதனுடைய பலனானது அவர்களுக்கு கிடைக்கின்றது.
ஏழை கொடுக்கக்கூடியதற்கும் பணக்காரர் கொடுப்பதற்கும் சமமான பலன்தான். சப்சி கரீப் பாரத் ஹே, எல்லாத்தை விட ஏழ்மையானது பாரதம். உன்கோ मैं आकर सावकार बनाता हूं, இந்த ஏழ்மையா இருக்கக்கூடிய பாரத்தை தான் நான் மீண்டும் செல்வ செழிப்பான பாரதமாக்குறேன். ஏழைக்கு தானே தானம் கொடுக்கணும். எவ்வளவு கிளியரா பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, மரணம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. இப்ப சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் செய்யுங்க. என்ன செய்யணுமோ சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க. நினைவினுடைய வேகத்தையும் அதிகப்படுத்துங்க. मोस्ट स्वीट बाबा को जितना याद करेंगे उतना वर्षा मिलेगा. அன்பான தந்தைய, மிக அன்பான இனிய தந்தைய எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். बहुत धनवान बनेंगे, நீங்க பெரிய செல்வந்தன் ஆயிடுவீங்க. பாபா என் முன்னாடி வந்து என்னை வணங்குங்கன்னு சொல்றாரா? கிடையாது. திருவிழாவுக்கு போங்கன்னு சொல்றாரா? அங்க போங்க இங்க போங்க, இத்தனை தடவை பிரகாரம் சுத்தி வாங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல பாபா. வீட்லயே உட்காந்து பாபா மற்றும் ஆஸ்தியை நினைவு பண்ணுங்க. பஸ் பாபே பிந்தி, வீட்டுல இருந்துட்டு பாபா நினைச்சாலே போதும். பாபா எப்படி இருக்காரு? புள்ளியா இருக்காரு. அவரை தான், புள்ளியா இருக்கிற பாபாவை தான் பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் சுப்ரீம் சோல், அனைவரை விட உயர்ந்ததெல்லாம் உயர்ந்தவர். பாபா சொல்றாங்க, நான் பிந்தியா இருக்கிறேன், நீங்களும் எப்படி இருக்கீங்க? புள்ளியா இருக்கிறீங்க. பக்தி மார்க்கத்துல எனக்கு இவ்வளோ பெரிய உருவம் வச்சிருக்கிறீங்க. எதுக்காக? புள்ளிய பூச்சிக்க முடியாது, பார்க்க முடியாது. அதனால எனக்கு பக்தி மார்க்கத்துல பெரிய லிங்கம் வச்சுட்டீங்க. மற்றபடி நான் இருக்கிறது எப்படி? நீங்க எப்படி என்னை காட்டி இருந்தாலும் என்னுடைய உண்மையான ரூபம் என்ன? ஜோதி பிந்து ரூபம். அந்த புள்ளிய இருக்கக்கூடியவரை தான் ஷூபாபான்னு சொல்றோம். பாபா சொல்றாரு, 84 ஜென்மத்தினுடைய சக்கரம் உங்களுடைய புத்தியில சுத்திட்டே இருக்கணும். எவ்வளவு நல்ல பாபா உட்காந்து புரிய வைக்கிறார் எல்லாவற்றையும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों पर माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणेकाன मुख्यமான पॉइंट. फर्स्ट पॉइंट, मौत सामने खड़ा है इसलिए याद की रफ्तार को बढ़ाना. மரணமானது எதிரில் நின்று கொண்டிருக்கிறது, எனவே இப்பொழுது நினைவினுடைய வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும். सत्युग दुनिया में ऊंच पद पाने का पूरा पुरुषार्थ करना है. சத்தியுக உலகத்தில் உயர்ந்த பதவி பெறுவதற்கான முழுமையான புருஷார்த்தத்தை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், अपना और दूसरों का कल्याण कर आशीर्वाद लेनी है. தனக்கும் மற்றும் பிறருக்கும் நன்மை செய்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். நன்மை செய்யாம, யாருக்குமே நன்மை செய்யாம ஆசீர்வாதம் கிடைக்காது. पवित्र दुनिया में चलने के लिए पवित्र जरूर बनना है. பவித்திரமான உலகம் செல்வதற்கு அவசியம் பவித்திரமானவராக ஆக வேண்டும். वरदानम, नए जीवन की स्मृति से कर्म इंद्रियों पर विजय प्राप्त करने वाले மர்ஜீவா பவ. புது வாழ்க்கையினுடைய நினைவு மூலமாக கர்ம இந்திரியத்தின் மீது வெற்றி பெறக்கூடிய மறு ஜென்மம் எடுக்கப்பட்டவராக ஆகுங்கள். நம்ம எல்லாருமே மறு ஜென்மம் எடுத்தாச்சு. மறு வாழ்க்கை ஜென்மா எடுத்து மறு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப முன் ஜென்மத்தினுடையது எதுவுமே இந்த ஜென்மத்துல தொடரக்கூடாது. தொடராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பாபா என்ன சொல்றாங்க? புது வாழ்க்கையினுடைய ஞாபகத்தை கொண்டு வாங்க. जो बच्ची पूरा मर्जीवा बन गए उन्हें कर्म इंद्रियों की आकर्षण हो नहीं सकती है. எந்த குழந்தைகள் முழுமையாக மறு ஜென்மம் எடுத்து விட்டார்களோ, வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டார்களோ, அவர்களுக்கு கர்ம இந்திரியத்தினுடைய கவர்ச்சி என்பது ஏற்பட முடியாது. எப்படி மாயா ஜீத் ஆகணும் இல்லையா? பெரிய விஷயம், பெரிய பாயிண்ட் அது நமக்கு புருஷார்த்தத்துக்கு.
ஒரு மாயாவா, ரெண்டு மாயாவா, எத்தனை வெரைட்டி மாவா, அத்தனை மாயாவையும் வெற்றி பெறணும். அது போல கர்ம இந்திரியங்களையும் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஸ்மிருதி ரொம்ப அவசியம். மர்ஜிவா பனி அர்த்தாத் சப் தரப்சி மத் சுகே. வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள் என்றால் அர்த்தம் என்ன? அனைத்து பக்கத்திலிருந்தும் இறந்து போய்விட்டோம். புராணி ஆயுள் சமாப்து ஹோகி. பழைய ஆயுள் முடிந்து விட்டது. जब नया जन्म हुआ तो नए जन्म नई जीवन में कर्म इंद्रियों के वश हो कैसे सकते? இப்போ நீங்க புது ஜென்மா எடுத்தீங்க, புது பிறப்பு எடுத்தீங்க, அப்ப புது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க இல்லையா? புது வாழ்க்கைக்கு வந்த பிறகு கர்ம இந்திரியத்துக்கு எப்படி நீங்க வசமாக முடியும்? ब्रह्मा कुमार कुमारी नए जीवन में कर्म इंद्रिय वश होना क्या चीज होती है? इस नॉलेज से भी परे है. பாபா சொல்றார், பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்று ஆன பிறகு, புது வாழ்க்கைக்கு வந்த பிறகு கர்மேந்திரியத்துக்கு அடிமையாகிறதுனா என்ன என்பதை பற்றிய நாலேஜே இல்லாதவர்கள். அப்படின்னா என்ன அப்படிங்கிற நாலேஜில இருந்து கடந்தவர்கள். அந்த அளவுக்கு என்ன ஆயிடலாம்? புது வாழ்க்கை நினைக்கிறது மூலமா கர்மேந்திரியத்தை வெற்றி பெறலாம். இந்த கர்மேந்திரியம் என்ன பண்ணுது? பாவ செயலை செய்ய வைக்குது. இப்ப கர்ம இந்திரியத்துக்கு வசமாகாம இருந்துட்டோம்னா கர்ம இந்திரியத்து மூலமா என்ன பண்ணலாம்? சிரேஷ்ட கர்மா பண்ணலாம். ஒவ்வொரு கர்ம இந்திரியமும் என்ன பண்ணணும்? சிரேஷ்ட கர்மா பண்ணணும். शूद्रपन का जरा सा भी सांस अर्थात संस्कार कहा अड़का हुआ न हो. சூத்திர தன்மையினுடைய சுவாசம் கொஞ்சம் கூட, அதாவது அந்த சன்ஸ்காரமானது எங்கேயுமே உங்களுக்குள்ள வெளிப்பட்டுடக்கூடாது. அதற்கு நீங்க அடிமையாகிவிடக் கூடாது. அந்த அளவுக்கு வெற்றி பெற வேண்டும். ஸ்லோகன். अमृत वेले दिल में परमात्मा स्नेह को संभालो तो कोई स्नेह आकर्षित नहीं कर सकता. அமிர்த வேளையில் உள்ளத்தில் பரமாத்மாவினுடைய அன்பை நிறைத்துக் கொள்ளுங்கள். நிறைத்துக் கொள்ளும் பொழுது வேறு எந்த அன்பும் உங்களை கவர்ச்சி செய்ய முடியாது. நல்லது. இன்றைக்கு ஹோம்வொர்க் तपस्वी வாழ்க்கை வாழ்வதற்கான होमवर्क. जो निरंतर तपस्वी है उनकी मस्तक अर्थात बुद्धि की स्मृति व दृष्टि से सिवाय आत्मिक स्वरूप की कुछ भी दिखाई नहीं देगा. யார் நிரந்தரமான தபஸ்விகளோ அவர்களுடைய நெற்றியில் என்றால் அர்த்தம் என்ன? புத்தியினுடைய நினைவு மற்றும் திருஷ்டில ஆத்மஸ்வரூபத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது. பார்வையை கண்ணும் எதை பார்க்குமா? ஆத்மஸ்வரூபத்தை தான் பார்க்கும். புத்தியே எதை பார்க்குமா? ஆத்மாவை தான் பார்க்கும். किसी भी संस्कार व स्वभाव वाली आत्मा उनकी पुरुषात्मी परीक्षा की निमित्त बनी हुई हो. எந்த ஒரு பழைய स्वभाव சன்ஸ்காரத்துக்கு வசமான ஆத்மா அவர்களுடைய புருஷார்த்தத்துக்கு டெஸ்ட் பேப்பராக ஆகுவதற்கு நிமித்தமாக இருக்கலாம். लेकिन हर आत्मा की प्रति सेवा. ஆனா நிரந்தர தபஸ்வி ஆத்மாவினுடைய பாவனை எப்படி இருக்கும்? அவங்களுடைய சேவா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஆத்மாக்கும் அவர்கள் சேவா பண்ணிட்டே இருப்பாங்க. யார் எவ்வளவு டெஸ்ட் பேப்பராக இருந்தாலும் கூட பிறருடைய சுபாவ சன்ஸ்காரம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களை கஷ்டப்படுத்துது, அவங்க மாத்திக்க மாட்டேங்கிறாங்க, நீங்க தான் மாத்திக்கிறீங்க அப்படின்னா அது கூட என்ன? ஒரு டெஸ்ட் பேப்பர் தானே. தபஸ்விகளுக்கு தான் இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். அப்ப கூட அவங்க சேவா தான் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நன்மையுடைய சங்கல்பம் மற்றும் நன்மையுடைய பாவனையை தான் வைப்பார்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நன்மையுடைய சங்கல்பமும் நன்மை நிறைந்த பாவனை தான் வைத்திருப்பார்கள். வேற பாவனை அவர்களோட மனசுல உருவாகவே முடியாது. ஒண்ணு நன்மையுடைய பாவனை தான் இருக்கும், வேற பாவனை அவர்களுடைய மனசுல உருவாகவே முடியாது. யார் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பேப்பரா அவங்க முன்னாடி கொண்டு வரதுக்கு நிமித்தமாக இருந்தாலும் கூட அவங்க மனசுல நல்ல பாவனை மட்டும்தான் வரும். நல்ல பாவனை வரத்துக்கு அப்ப என்ன வேணும்? தபஸ்யா. நல்லது. ஓம் சாந்தி.